students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொடுத்திருக்கிற block diagram signal flow graph கன்வெர்ட் பண்ணிட்டு transfer function எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மேடம் நீங்க ஏன் வந்து block diagram signal flow graph க்கு கன்வெர்ட் பண்றீங்க? டைரக்டாவே வந்து block diagram reduction பண்ணிக்கலாமே அப்படினு சொன்னீங்கன்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டெக்னிக். blockல இருந்து சிக்னலை போட்டுட்டீங்க அப்படினா சீக்கிரமா உங்களோட transfer function என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். So maybe வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ல using block diagram reduction technique find out the transfer function அப்படினா அப்ப நீங்க என்ன பண்ண கூடாது அப்படினு சொன்னீங்கன்னா block diagram signal flow graph க்கு கன்வெர்ட் பண்ண கூடாது. So இருக்குறத reduction technique யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடணும். பட் இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா find the transfer function மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த block diagram first signal flow graph க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்புட், அவுட்புட், சம்மிங் பாயிண்ட், பிரான்ச் பாயிண்ட் இது எல்லாமே நமக்கு என்ன அப்படினா நோட் ஆக்டா. சரிங்களா? அப்ப பாருங்க இப்போ இதுதான் கொடுத்திருக்கிற பிளாக். சோ இது இன்புட். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட். இங்க சம்மிங் பாயிண்ட் இருக்கு, இது செகண்ட் நோட். இங்க வந்து பிரான்ச் பாயிண்ட் இருக்கு, இது தேர்ட் நோட். இங்க மறுபடியும் சம்மிங் பாயிண்ட் இருக்கு, ஃபோர்த் நோட். சோ இங்க வந்து அவுட்புட் fifth node. அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை நோட் இருக்குன்னா 5 நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க 5 நோட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4, நோட் 5. சோ போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 நோட போட்டதுக்கு அப்புறமா லைனை ஜாயின் பண்ணிருங்க. சோ இது வந்து நமக்கு x of s அது y of s. ஓகே சரி. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் இடையில நமக்கு வந்து எதுமே இல்ல, எந்த கெயினும் இல்ல. சோ அப்ப வந்து 1. அதே மாதிரி செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் இடையில எனக்கு வந்து என்ன இருக்கு, g1 இருக்கு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் நோடுக்கும் ஃபோர்த் நோடுக்கும் இடையில நமக்கு கெயின் இல்ல, சோ அதனால 1. அதே மாதிரி 4க்கும் 5க்கும் இடையில கெயினோட வேல்யூ 1. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஃபீட்பேக் வந்து எதுக்கும் நடுவுல இருக்கு அப்படினா செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் இடையில கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ எந்த டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு, நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்ப 3 ல இருந்து 2 இங்க என்ன இருக்கு, h இருக்கு. ஆனா எந்த டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு, மைனஸ்ல இருக்கிறதுனால -h. ஓகே அடுத்து பாருங்க இந்த G2 பிளாக். சோ செகண்ட் நோடுக்கும் ஃபோர்த் நோடுக்கும் இடையில எனக்கு G2 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ செகண்ட் நோடு ஃபோர்த் நோடு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா G2 எதுல கனெக்ட் ஆயிருக்கு, பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சோ பிளாக் டயகிராம் நான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு மாத்திட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 இது ஒரு ஃபார்வர்ட் பாத். அடுத்து 1 to 2, then 2 to 4, 4 to 5 இது ஒரு ஃபார்வர்ட் பாத். அப்ப டோட்டலா நமக்கு வந்து ரெண்டு ஃபார்வர்ட் பாத் இருக்கு. சோ P1ங்கிறது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தோட கெயின். சோ 1 into G1 into 1 into 1. இது அப்ப G1 ன்னு வந்துரும். கரெக்ட்டா? அதே மாதிரி செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தோட கெயின். செகண்ட் ஃபார்வர்ட் பாத்ங்கிறது என்னது 1 into G2 into 1. சோ அப்ப இதோட வேல்யூ என்ன வரும், G2 ன்னு வந்துரும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இண்டிவிஜுவல் லூப் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க 2 to 3, 3 to 2 இது ஒரு லூப். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன் P11. சோ P11 is equal to minus G1 into H. இப்ப நீங்க கேட்கலாம் மேடம் 2 to 3, 3 to 4 மறுபடியும் 4 to 2 வராதுன்னா கண்டிப்பா வராது. பாருங்க டைரக்ஷன் எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? சப்போஸ் இங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்திருந்தா அதை நம்ம லூப்னு எடுத்துக்கலாம். பட் ஆனா இது என்ன ஆகாது, லூப்னு வராது. அப்போ நமக்கு டோட்டலா ஒரே ஒரு லூப் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்டா கண்டுபிடிக்கணும். சோ டெல்ங்கிறது 1 மைனஸ் சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் லூப் கெயின். இதுல நமக்கு வந்து ஒரே ஒரு லூப் கெயின் தான் இருக்கு. சோ அப்போ மைனஸ் G1 into H. அப்போ 1 plus G1 into H. ஓகேவா? அடுத்தது டெல்டா 1 ஓட வேல்யூ டெல்டா 2 ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். சோ இது ரெண்டுத்தோட வேல்யூவும் 1 தான். எப்படி மேடம் 1 ன்னு சொல்றீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்ல நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒரே ஒரு லூப் டச் ஆயிடுது.
அதே மாதிரி செகண்ட் ஃபார்வர்ட் பாத் எடுத்தீங்கனாலும் இந்த லூப் இதோட டச் ஆயிடுது. சோ டச் ஆகாத இருக்கிற லூப்பை தான் நம்ம எழுதணும். பட் ஆனா என்ன ஆகுது, ரெண்டு பாத்துலயும் இந்த லூப் டச் ஆகிறதுனால del1 is equal to del2 is equal to 1 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் இப்ப என்ன பண்றேன், மேசன்ஸோட கெயின் ஃபார்முலா எழுதிக்கிறேன். சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் is equal to 1 divided by del p1 del1 plus p2 del2. கரெக்டா? சோ del1 del2 ஓட வேல்யூ 1. சோ p1 ஓட வேல்யூ g1, p2 ஓட வேல்யூ g2. சோ டெல்டா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ அப்போ g1 plus g2 divided by 1 plus g1 into h. சோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இதுல நம்ம என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா அவுட்புட் டிவைடட் பை, தட் இஸ் y of s divided by x of s. So y of s divided by x of s. ஓகே, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். மேபி இதை வந்து உங்களுக்கு 2 மார்க்லயும் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 6 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேபி இதுவே வந்து 13 மார்க்ல கூட உங்களுக்கு எதுவுமே சொல்லல, கன்வெர்ட் தி பிளாக் டயக்ராம் இன்டு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதுவும் சொல்லல அப்படின்னாலுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த மெத்தட்ல நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.